தனுஷ் இயக்கத்துல நடிக்க முடியாதுன்னு சொன்ன பிரபல ஹீரோ. இந்திய சினிமாவில மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் சினிமா வரைக்கும் போய் ஒரு கலக்குன தனுஷ் பாப்பாண்டி படத்தின் மூலமா டைரக்டரா தன்னுடைய பயணத்தை துவங்கினாரு. நடிப்புல மட்டும் இல்லாம தயாரிப்பு, பாடலாசிரியர், இயக்கம், பாடகர்னு பன்முகங்கள் கொண்ட தனுஷ் இயக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதற்கு உதாரணமா சமீபத்துல வெளியான தனுஷ் அவர்களுடைய 50வது படமான ராயன் ரசிகர்களுக்கிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த படத்தை தனுஷே இயக்கி நடிச்சிருந்தாரு. ராயன் படத்துல தனுஷ் கேரக்டருக்கு மட்டும் இல்லாம நடிச்ச எல்லா கதாபாத்திரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற வகையில இயக்கியிருந்தாரு. அதுலயும் அவருக்கு தம்பி கேரக்டர்ல நடிச்சிருந்த காளிதாஸ் ஜெயராமும் சந்தீப் கிஷனும் அவங்களுடைய பெஸ்ட கொடுத்து மக்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தாங்க. இந்த படத்தை தொடர்ந்து அடுத்ததாக தனுஷ் இயக்க போற படத்துக்கு இட்லி கடை அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கிறது வெளியிட்டிருந்தாங்க. இந்த படத்தையும் அவரே இயக்கி நடிக்க போறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் முழுக்க தேனில எடுக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. யாரடி நீ மோகினி, திருச்சிற்றம்பலம் படம் போலவே இந்த படமும் ஃபீல் குட் படமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு அருண் விஜய் தான் வில்லன் அப்படிங்கிற அப்டேட்டும் வெளிவந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் உச்சமா இப்போ தமிழ் சினிமாவில பல வெற்றி படங்களை நடித்து அவருடைய நடிப்பு திறனுக்காக தனி ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணிருக்கிற அசோக் செல்வன் நம்ம தனுஷ் இட்லி கடை படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை கொடுத்திருக்காரு. தனுஷ் படம் என்பதால கதையை கூட கேட்காம கால் ஷீட் கொடுத்துட்டு நடிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லிருக்காரு அசோக் செல்வன். ராயன் படத்துல எல்லா கதாபாத்திரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டதால இட்லி கடை படத்திலும் அதே போல இருக்கும்னு நினைச்சிருக்காரு அசோக். ஆனா படத்துடைய முழு கதையை கேட்ட பிறகுதான் அசோக் செல்வனுக்கு இந்த படத்துல அவ்வளவா ஸ்கோப் இல்ல, இந்த படத்துல தனுஷுடைய கதாபாத்திரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற காரணத்தால தற்போது இந்த படத்துல இருந்து விலகி இருக்காரு. அசோக் செல்வன் போர் தொழில், சபாநாயகன், ப்ளூ ஸ்டார் என அடுத்தடுத்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு வர இந்த நேரத்துல இப்படி ஒரு முக்கியத்துவம் இல்லாத கதையை தேர்ந்தெடுத்து நடிச்சா அவருடைய கெரியர் குரோத்துக்கு பின்னடைவு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிறதுனால இந்த படத்தை வேண்டாம்னு முடிவெடுத்திருக்காரு. இதை தொடர்ந்து தனுஷ் அசோக் செல்வனுக்காக தன்னுடைய கதையை மாற்றி அமைப்பாரா இல்லனா வேறொரு நடிகரை வைத்து இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வைப்பாரா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம தனுஷுடைய படத்துல அசோக் செல்வன் நடிக்க முடியாதுன்னு சொன்ன காரணத்தால இவங்க 2 பேருக்கும் இடையே விரிசல் ஏற்படுமா அப்படிங்கிற கேள்விகளையும் ரசிகர்கள் எழுப்பிட்டு இருக்காங்க.